மகா கணபதியே நமக. இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ மேஷம் பார்த்தோம். ரிஷபத்துக்கு ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ரிஷபத்துக்கு அவர் ராஜயோக காரகன். ரிஷப துலாம் லக்னங்களுக்கு அவர் ராஜயோக காரகன். ராஜயோகத்தை செய்யக்கூடிய கிரகம். ஆனால் அதில் ஒரு பின்னடைவு இருக்குது. அது மேஷம் சரலக்னம் அல்லது சரராசி. இது ஸ்திரம் ஸ்திரலக்னம் அல்லது ஸ்திரராசி. இந்த ஸ்திரராசிக்கு அவர் எப்படி இருப்பாருன்னா, அவர் 9க்குரியவன் பாதகாதிபதின்னு இருக்குது. அது 9க்குரியவராக வருவார். மகரம் அவருக்கு இந்த ரிஷபத்திலேருந்து எண்ணிங்கன்னா மகரம் 9ஆம் இடம். அதனால 9க்குரியவராகிறதுனால அது பாதகாதிபத்தியம் வந்துடும். ஆனால் மேஷத்துக்குரிய பாதகாதிபத்தியம் வேறு, இதுக்குரிய பாதகாதிபத்தியம் வேறு. மேஷம் நீசராசி, இது அப்படி இல்லை, ராஜயோகத்துக்குரிய இது. இருந்தாலும் இந்த பாதகாதிபத்தியம்ங்கிறது முழுசாக இருக்காமல் ஒரு 50 அளவுக்கு இருக்கும். சரி, அவர் என்ன பண்ணுவார்? அவர் யாருன்னா 9க்கும் 10க்குரியவர். இந்த பாக்கியங்கிறதும் தகப்பனாருக்குரிய ஸ்தானமான அந்த ஸ்தானம் 9. 10ங்கிறது தொழில் ஸ்தானம், ராஜ்யஸ்தானம்னு சொல்கிறது. இந்த தொழிலை அவர் கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. உத்தியோகமாக இருந்தாலும் தான். இப்போ இதிலிருந்து நம்ம தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் பிரீதி தான் முக்கியம். இதுக்குன்னு இருக்கக்கூடியது இது திருக்குழிக்காடு இதுகள்லாம் சொல்லியிருக்கேன். திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, திருக்கோடிக்காவலெல்லாம் இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இது ஸ்தலத்துக்கு உரிய பிரீதி. இப்போ ரிஷபராசிக்குரிய பிரீதியை சொல்ல போகிறேன். இந்த ரிஷபராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. எங்கன்னா இந்த சூரியனார் கோயிலுக்கு, அதாவது கும்பகோணம் பைபாஸ் சென்னைக்கு போகிற ரோட்டில் இருந்து அதாவது பூம்புகார் ரோடு, அந்த காலத்து பூம்புகார் ரோடு. இது பூம்புகாருக்கு இப்போ தான் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா திருவியநல்லூர் அல்லது திருவிசநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. கொஞ்சம் தூரம் வரணும், ஒரு 8-10 கிலோமீட்டர் வந்துடணும். பார்த்துக்கிட்டே வாங்க, லெஃப்ட்டில் திரும்ப அந்த ரோடு. அங்கே வந்துட்டிங்கன்னா ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒரு பெரிய மகான் இருந்த இடம். அது வதிச்ச இடம். அவர் பெரிய அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை தனியாக வீடியோவெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இந்த திருவியநல்லூர் சிவன் கோயிலில் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி சுவாமியை அம்பாளை தரிசனம் பண்ணி விபூதி குங்கும பிரசாதம் அந்த முறைப்படி அந்த இதை பண்ணிங்கன்னா இந்த இடம் தடப்படும். இந்த ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசி தடப்படும். இந்த சனியினுடைய கொடுமைகள் ராஜயோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு சைட் ட்ராக் மாதிரி தான். 2 இப்போ தண்டவாளம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான். ஒன்றில் பாவங்கள், இந்த சனியினுடைய கொடுமைகள் போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கும். இன்னொன்றில் ராஜயோகங்களையே அவர் ஒரு பக்கம் செய்வார். அதுக்கு அந்த இடம் தடமாக இருக்கணும். அந்த ரிஷபராசி பிரீதி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் அந்த சுவாமியை தனப்படி நினைங்க. மிச்சப்படி வேறு அடுத்தது நான் மிதுனத்துக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க. எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்லாயிருக்கும். அம்பாள் அனுக்கிரகம் உண்டாகும்.